ரகாசா புயலால் பிலிப்பைன்ஸ், தைவான் நாடுகளில் கடும் பாதிப்பு. ஏரி உடைந்து ஊருக்குள் தண்ணீர் புகுந்ததில் பலர் உயிரிழப்பு. தொடர் கனமழையால் வெள்ளத்தில் தத்தளிக்கும் கொல்கத்தா. சாலைகளில் ஆறு போல் மழைநீர் பெருக்கெடுத்ததால் வாகன ஓட்டிகள் அவதி. மகாராஷ்டிரா மாநிலம் சோலாப்பூர் அருகே கிராமங்களை சூழ்ந்த வெள்ளம். உடைமைகளை இழந்து தவிக்கும் மக்கள். நில முறைகேடு வழக்கில் நேரில் ஆஜராக லாலு பிரசாத் யாதவ், அவரது மனைவி ராப்ரி தேவிக்கு டெல்லி நீதிமன்றம் சம்மன். பீகாரில் பேரவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் நெருக்கடி. பீகாரில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக நிதிஷ்குமார் அரசு எதுவும் செய்யவில்லை. பாட்னாவில் நடைபெற்ற மாநாட்டில் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. கொளத்தூர் தொகுதியில் பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். உயிர் இருக்கும் வரை மக்களுக்காக உழைப்பேன் என்றும் உறுதி. திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி காங்கிரஸை அவமதிப்பதாக ஜோதிமணி குற்றச்சாட்டு. கரூர் நகர் காங்கிரஸ் மகளிர் அணி தலைவரை திமுகவில் இணைத்த செயலை ஏற்க முடியாது என கண்டனம். சாரை குடித்துவிட்டு காங்கிரசுக்கு திமுக சக்கையை மட்டுமே கொடுப்பதாக பழனிசாமி விமர்சனம். கூட்டணி கட்சிகளை அடிமை போல திமுக நடத்துவதாகவும் குற்றச்சாட்டு. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் காங்கிரஸ் தலைவர் மரியாதைக்குரிய திரு அழகிரி அவர்கள் கருத்து சொன்னார். சாரை குடித்துவிட்டு சக்கையை வழங்குகிறார் சொன்னார். அதுல ரோல் மாடல் திமுக. சாரை குடித்துவிட்டு சக்கையை காங்கிரஸ் கொடுக்கிறாங்களாம். பழனிசாமி முதலில் அதிமுக கூட்டணியில் உள்ள குழப்பங்களை தீர்க்கட்டும். திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்பான பழனிசாமியின் விமர்சனத்துக்கு செல்வ பெருந்தகை பதில். அவங்க கட்சியை பத்தி கவலைப்பட சொல்லுங்க. அவங்க கட்சியிலேருந்து ஒருத்தர தலைவர்கள்லாம் வெளியே போயிட்டு இருக்காங்க. அவங்க கூட்டணியிலேருந்து வெளியே போயிட்டு இருக்காங்க. ஏன் எங்க கூட்டணியை பத்தியும் காங்கிரஸை பத்தியும் அவருக்கு அவ்வளவு பெரிய கவலை? தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகிய முடிவை மறுபரிசீலனை செய்ய அவசியம் இல்லை என தினகரன் உறுதி. முதல்வர் வேட்பாளராக பழனிசாமியை ஏற்கவே முடியாது என்றும் திட்டவட்டம். அண்ணாமலை நண்பர் வந்தாரு, நீங்க ரீகன்சிடர் பண்ணணுங்கிறாரு. அவருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நான் என்ன காரணம் சொல்லிட்டு வெளில வந்தனோ அந்த காரணத்தை மீறி நான் திருப்பி அதில் போய் போறது முடியாது. பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் இருந்தால் நான் அந்த கூட்டணியில் தொடர்வதற்கு வாய்ப்பே இல்லை என்று நான் ரிட்டனாவே கொடுத்திருக்கேன். சென்னையில் டிடிவி தினகரனுடன் செங்கோட்டையன் சந்திப்பு. இருவரும் 1 மணி நேரத்துக்கு மேலாக ஆலோசனை நடத்தியதாக தகவல். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் கட்சிக்கு துரோகம் செய்தவர்கள். துரோகிகளுக்கு கட்சியில் இடமில்லை என முன்னாள் அமைச்சர் சண்முகம் பதில்.
நீக்கப்பட்டவர்கள். கட்சி கிடையாது, கட்சி துரோகத்திற்காக நீக்கப்பட்டவர்கள் அவர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் அடையாளம் தந்ததோ, பதவி கொடுத்ததோ, அழகு பார்த்ததோ, அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை கழகத்தை காலால் எட்டி உதைத்த துரோகிகளை இந்த கட்சி விட்டு நீக்கிறோம். சி.வி. சண்முகத்தின் வீட்டு வாசலில் யார் நிற்கிறார்கள்? அதிமுக ஒருங்கிணைப்பு தொடர்பான கேள்விக்கு ஓ. பன்னீர்செல்வம் பதில். சண்முகம் அவர்கள் சொல்லியிருக்காங்க சார். என்ன சொல்றீங்க? கூட்டணி சேரக்கூடாது, கூட்டணி சேர்க்கக்கூடாது. யாரு? சி.வி. சண்முகம். யார் போய் அவர் வீட்டு வாசல் நிற்கிறது? இப்போ கூட்டணி சேர அன்புமணியின் பதவி செல்லாது, ராமதாஸ் தான் பாமகவின் உண்மையான தலைவர். உட்கட்சி விவகாரம் தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையத்தில் மனு அளித்த பின்னர் ஜி.கே. மணி பேட்டி. 9வது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாகவும் அது முகவரி மாற்றப்பட்டதாகவும் ஒரு தவறான தகவலை, பொய்யான தகவலை கொடுத்து தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் கொடுத்திருக்கிறாங்க. அது மிகப்பெரிய முறைகேடு. சீமான் மீது நடிகை தொடர்ந்த வழக்கில் இருவரும் எந்த ஊடகங்களிலும் பேசக்கூடாது என உச்சநீதிமன்றம் ஆணை. உத்தரவை மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாள் ஊதியத்தை தீபாவளி போனஸாக வழங்க மத்திய அமைச்சரவை முடிவு. 10.91 லட்சம் ரயில்வே ஊழியர்களுக்கு 1865 கோடி ரூபாய் போனஸாக வழங்க ஒப்புதல். உளுந்து, பச்சை பயிருக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் செய்தது தமிழக அரசு. உளுந்து குவிண்டாலுக்கு 7,800 ரூபாயாகவும், பச்சை பயிறு குவிண்டாலுக்கு 8,768 ரூபாயாகவும் நிர்ணயம். ஆசிய கோப்பை இறுதிப் போட்டிக்கு முன்னேறும் முனைப்பில் இந்தியா. இன்றைய போட்டியில் வங்கதேசத்துடன் மோதல். இரண்டாயிரத்தி 2021, 2022, 2023 ஆண்டுகளுக்கான கலைமாமணி விருதுகளை அறிவித்தது தமிழக அரசு. அனிருத், எஸ்.ஜே. சூர்யா, லிங்குசாமி, சாய் பல்லவி, மணிகண்டன், ஸ்வேதா மோகன் உள்ளிட்டோருக்கு விருது.